வணக்கங்க. கும்பகோணம் பக்கத்தில் 7 கிலோமீட்டர் அளவில் கீழப்பளையார் என்ற கிராமத்தில் ஒரு இயற்கை விவசாயியை நம்ம இப்போ சந்திக்க வந்திருக்கோம். அவர் வந்து மாப்பிள்ளை சம்பா பயிரிட்டிருக்காரு. கொஞ்சம் பாருங்கள் அப்படியே. சார் வாங்க சார். வணக்கம் சார், இந்த பயிரோட மாப்பிள்ளை சம்பாங்கிற பயிரை வந்து நீங்கள் எதனால் சார் ஈட்டிருக்கீங்க? இங்கே இது வந்து சத்து, சுகர் வராது, ப்ரெஷர் எதுவும் வராது சாப்பிட்டா. சரிங்க. மாப்பிள்ளை சம்பா. சரிங்க சார். இப்போ நட்டு இது எத்தனை நாள் சார் ஆகுது? இது 120 நாள் ஆகுது. கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாங்களா? தாராளமாக பார்க்கலாம். இந்த அளவுக்கு பயிர் பண்ணியிருக்கீங்க சார். உண்மையாகவே இது என்ன ஒரு 5 அடி இருக்குமா சார் இப்போதைக்கு உள்ள லெவலில்? 5 அடி இருக்கும். 5 அடி இருக்கும் சார். எத்தனை அடி வரும் சார் இந்த பயிர் வரும்? 7.5 வரும். 7 அடி. இந்த சிறு பக்கத்தில் வந்து சின்ன சின்ன பயிராக இருக்குது, அது எப்படி சார் அறுத்துறீங்களா? அது அறுத்துருக்கோம். எத்தனை அடி அறுத்துறீங்க? அது வந்து 4.5 அடிக்கு கீழே அறுத்துருக்கோம். அது எதுக்காக சார் அது அறுக்கிறது? அது நெல் விளைஞ்சி கீழே கொட்டும், சாஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக. சைடு அப்படியே சாஞ்சிரும் அப்படி. ஓ சரிங்க சார். இப்போ வந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு இந்த பயிர் சொல்கிறீங்க? 120. இது வரைக்கும் எத்தனை நாளில் அந்த பயிரை வந்து பயிரை அறுவடை பண்ணுவீங்க? 160. 160 நாள். 160 அல்லது 165 நாள். 65 நாள் பயிரிட பண்ணிவிடுவீங்க. எப்படி சார் அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 38, 1050 இந்த மாதிரி பயிர் தான் எல்லாருமே வந்து ஈன்றுருக்காங்க. நீங்கள் மட்டும் எதுக்கு சார் இதை வந்து லைக் பண்ணி இந்த மாப்பிள்ளை சம்பா நட்டுறீங்க? இது வந்து நல்ல விளைச்சல் தரும். 8 முட்டை தரும், 10 முட்டை தரும். சரிங்க. இதெல்லாம் வீட்டுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஏன் மற்ற ரைஸை சாப்பிட முடியாதுங்களா? அது மாப்பிள்ளை சம்பா வந்து தெம்பு, சுகரு, எதுவும் ப்ரெஷரு எதுவும் வராது. சரிங்க. அதனால மாப்பிள்ளை சம்பா நட்டுருக்கோம். இதுக்கு என்ன உரம் சார் நீங்கள் போட்டீங்க? இது நாட்டு மாட்டு எருவு போட்டீங்க. அது எப்போ சார் போட்டீங்க? அது நடுறதுக்கு முன்னாடி. சரிங்க. சும்மா நட்டுட்டு வேஸ்ட்டாக போட்டிருக்கும் போது எருவை போட்டுருவோம். சரிங்க. போட்டு தண்ணி விட்டு உழுதுட்டு நாற்றை நட்டுருவோம். அதான் உரம். இது அதுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் எந்த ஒரு உரமும் இல்லை நீங்கள் போடலைங்க சார். இந்த நாற்றை நடும்போது எத்தனை நாள் சார் நீங்கள் நட்டீங்க? நாங்கள் 2 நாற்றா நடுவோம். எப்படி சார்? 2 நாற்று. 2 நாற்று. இப்போ எத்தனை சார் இந்த தூர் இருக்கும் அதில்? இது 12 தூர் இருக்கும். இப்போ சார் இப்போ 2 நாற்று நட்டுறதுக்கு 12 தூர் இருக்குன்னா ஒரு 4-5 நட்டா எந்த அளவுக்கு சார் வரும்? அது ஒரு 25. சரிங்க. அவ்வளோதான். இப்போ எதனால சார் இப்போ நீங்கள் 4-5 நட்டுருந்தா என்ன இருக்கும்? எதுக்காக நீங்கள் 2 நட்டுங்க? அது இந்த நெல்லுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காம தள்ளி இருக்கிறதுக்காக 2 நட்டுறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் நட்டுறீங்களா? இதான் உங்களுக்கு முதல் தடவைங்களா? இதான் முதல் தடவை. இப்போ இதுக்கப்புறம் எப்படி சார் இதை வந்து ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணுவீங்களா, இல்லை இதோட இந்த புகத்தோட நிப்பாட்டிட்டு வேறு நெல் நட்டுவீங்களா? இல்லை, கண்டினியூ தான் பண்ண போகிறேன். கண்டினியூ. எதுக்காகனா நீங்கள் வந்து இந்த இயற்கை மருந்துவதுக்காக சுகரு ப்ரெஷர் வரக்கூடாது, உரம் போடாமல் இருந்தால் நல்லதானே உடம்புக்கு. ஓ அதனால அதை நட்டுறீங்க. சார் இதை நீங்கள் அறுக்கும் போது மிஷின் அறுவில் அறுப்பீங்களா கையால் அறுப்பீங்களா? கையறு தான். எதனால கையால் அறுப்பீங்க? அறுக்க முடியாது மிஷினால் வந்து அறுக்க முடியாது அப்படின்ட்டு. சரிங்க சார். சார் தண்ணியே இல்லாமல் இருக்குது, எதனால? இப்போ மற்ற பயிரில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா நிற்கும், இதில் மட்டும் தண்ணி இல்லை. தண்ணி கம்மியாக போகுது. கம்மியாக போதும், தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. சரி சார். சரி சார். இப்போ கரெக்டாக இந்த அட்ரஸுக்கு வந்து உங்களை வந்து இப்போ நிறைய பேர் பார்க்கணுங்கிறாங்க. அது எப்படி சார் வருது? உங்கள் ஒரு அட்ரஸ் கரெக்டாக சொல்லுங்கள், நேமோட. என் பேர் மணிகண்டன். சரிங்க. கீழப்பளையார் ஊர். சரிங்க. கும்பகோணத்து பக்கத்தில் 7 கிலோமீட்டர் தள்ளி. சரிங்க. கும்பகோணத்துலேருந்து எப்படிங்க இந்த கீழப்பளையாருங்கிற ஊருக்கு பட்டி வந்துட்டிங்கன்னா அங்கேயும் சொல்லுவாங்க, கீழப்பளையாங்க சொல்லுவாங்க. பட்டி சார் வந்துட்டா. சரி சார். உங்களோட 3-4 நிமிடத்தை செலவழிச்சதுக்கு எங்களுக்கு மிக்க நன்றி சார். அடுத்த ட்ரிப்பு நம்ம நேராக சந்திப்பு சார். நன்றி, வணக்கம். நன்றி.